ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடை தேர்வர்களுக்கு வந்திருக்க மிக முக்கியமான மகிழ்ச்சியான செய்திகளை இந்த வீடியோவில் முழுமையான நாம பார்க்கலாங்க. ஸோ நம்ம சேனலுக்கு புதிவராக இருந்தீங்கன்னா அதே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிகவும் அவசியங்க. தமிழகத்தில் கூட்டுறவுத்துறை பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான தகவல்கள் எல்லாமே நமக்கு வெளியிட்டிருக்காங்க. என்ன சார் கூட்டுறவுத்துறையில் அப்படி ஒரு அடித்து நொறுக்கப்பட்ட தகவல், இதுதான் உண்மையான தகவலா? எங்க பார்த்தாலும் உண்மையே இல்லையே கூட்டுறவுத்துறையில, ஒரு உண்மையான தகவலை சொல்லுங்க சாமி அப்படின்ட்டு எல்லாமே கேட்டு இருக்கீங்க. ஸோ கூட்டுறவுத்துறையில நமக்கு கிடைச்ச அந்த உண்மையான தகவல் இதுதாங்க. ஸோ திரு சண்முகம் அவர்கள் பார்த்தீங்கன்னா கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர், கூட்டுறவு சங்க பதிவாளர், சென்னை மண்டல இணை பதிவாளர்கள் அனைத்து மண்டலங்களுக்குமே ஒரு அறிவிப்பை நமக்கு வெளியிட்டிருக்காரு. ஸோ என்ன சார் அந்த அறிவிப்பு, அந்த அறிவிப்பில் என்னதான் இருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடைகளில் இன்டர்வியூ முடித்தவர்களுக்கு ஒரு அறிவிப்பையும், ரேஷன் கடையில் ஆல்ரெடி ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியும் இந்த தகவலில் அவர் குறிப்பிட்டிருக்காரு. அதை நாம் பார்க்கலாம். ஸோ உதாரணத்துக்கு நாம் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் ரேஷன் கடைகளில் பொது விநியோக திட்டம், நியாய விலை கடைகளில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்கள் பணியில் தற்சமயம் பணிபுரிந்து வரும் பணியாளர்களுக்கு பதவி உயர்வு அளித்துவிட்டு காலி பணியிடங்களை நிரப்புதல் அறிவுரை வழங்கப்பட்டது. ஸோ அவர்களுக்கு முதற்கட்டமாக பதவி உயர்வு கொடுங்க, அதுக்கப்புறமா காலி பணியிடங்களை நிரப்புங்க இப்படின்ற ஒரு அறிவிப்பை நமக்கு பார்த்தீங்கன்னா கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் அவர்கள் இந்த தகவலை வெளியிட்டிருக்காரு. சார் என்ன சார் அந்த தகவல் அப்படின்னு கொஞ்சம் கீழே போய் பார்த்தீங்கன்னா, ஸோ கடிதத்துடன் தொடர்புபடுத்தப்பட்ட பார்வையில் காணும். ஸோ சென்னை மற்றும் உயர்நீதிமன்ற ஆணையில் தகுதியுள்ள விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுக்கு பதவி உயர்வு வழங்கி பின்னர் ஏற்படும் காலி பணியிடங்களுக்கு ஏற்றவாறு மாவட்ட ஆட்சியர் நிலையங்களுக்கு நிரப்பிட அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதன்படி தங்கள் மண்டலத்தில் பணிபுரியும் தகுதியுள்ள விண்ணப்பதாரர்கள் மற்றும் இணைக்கப்பட்டுள்ள கட்டுநர்களுக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்ட விவரத்தினை இத்துடன் இணைக்கப்பட்டுள்ள படிவத்தில் பூர்த்தி செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு மண்டலத்திலையும் இவ்வளோ பேர் வேகன்சிஸ் இருக்குது, இவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் அந்த பதவி உயர்வு பெற தகுதியானவர்கள் அப்படின்ற பட்டியலை டெலிகாஸ்ட் போட்டிருக்காங்க. ஸோ நண்பர்களே, இதுலேருந்து நமக்கு தெரியுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடையுடைய ரிசல்ட்டு வெளியாகுவதில் சற்று தாமதங்கள் இருக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் யாரும் ஒரி பண்ண வேண்டாம். ரேஷன் கடையுடைய ரிசல்ட்டு கண்டிப்பாக இன்னும் 2 இல்லைனா 3 தினங்களில் வெளியாகிடும். வீடியோ பிடித்திருந்தால் நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.